Hello everyone, நான் சரண்யா சுரேஷ். Time is precious. அதை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணுங்கிறது இருக்கு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அவங்க டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்க எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியுது. பட் நிறைய பேர் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எப்படி நம்ம டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது இப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, உங்கள் டைமை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு. எஸ், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் அ வெரி கிரேட் டாஸ்க் ஃபார் அ ஹியூமன் பீயிங். அதை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ண பழகிட்டோன்னா எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக பண்ண முடியும். I wanted to share a small story with you. நான் +2 படிக்கும்போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி எங்கள் மேம் ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ அவங்க அந்த கிளாஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சாங்க. வச்சுட்டு எங்ககிட்ட கேட்டாங்க, இப்போ நம்ம டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி உங்கள் ஸ்டடீஸை நீங்கள் கரெக்டாக கொண்டு வரது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ரொம்பவே நியூவாக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் +2 படிச்சுட்டு இருந்தனால ஒரு ஃபிஸ்ட் சைஸ் ஸ்டோன்ஸு, இந்த கையை அளவு ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே ஃபுல்லாக வச்சுட்டு ஒன்றா அதுக்குள்ளே போட்டாங்க. போட்டு முடிச்சுட்டு அந்த ஜார் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, இந்த ஜார் ஃபுல்லாக ஆயிடுச்சான்னு. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எஸ் மேம் இது எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். இல்லை, நீங்கள் கொடுத்த ஆன்சர் ராங் சொல்லிட்டு கீழேருந்து சின்ன 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 கற்கள், கிராவல் சொல்கிற சின்ன சின்ன கற்கள் எடுத்து அந்த அந்த பெரிய பெரிய கற்களுக்கு நடுவில் இருக்க சின்ன சின்ன ஸ்பேஸ்லையும் அவங்க போட்டாங்க. போட்டு முடிச்சோன்னே இப்போ திருப்பியும் அந்த ஜார் கொஞ்சம் ஃபில்டாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதே கொஸ்டினை கேட்டாங்க, இந்த ஜார் ஃபுல் ஆயிடுச்சான்னு. நாங்களும் கொஞ்சம் தடுமாற்றத்தோட எஸ் மேம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோவாக சொன்னோம். திருப்பியும் இல்லைன்னு சொல்லிட்டு கீழேருந்து ஒரு கவர்லேருந்து மண், ரொம்ப குட்டி மண், இன்னும் ஸ்பேஸ் இருக்குன்னு அதில் போட்டாங்க. ஸோ ரொம்ப எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புது விஷயமா தோணுச்சு. அடுத்து வந்து திருப்பியும் அதே கொஸ்டினை கேட்டாங்க, இந்த ஜார் இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சா அப்படின்னு. இந்த டைம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி புரிஞ்சும் புரியாதுமா எஸ் மேம் நோ மேம் அப்படின்னு சொன்னோம். கீழேருந்து ஒரு பாட்டிலை எடுத்து, பாட்டில் ஃபுல்லாக வாட்டர் இருந்துச்சு, அந்த ஜார்க்குள்ளே அது போட்டாங்க. நல்லா இப்போ ஃபில்டாக ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த விஷயத்தை பார்க்கும்போது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஜார் தான் நம்ம லைஃப். இந்த ஃபிஸ்ட் சைஸ் ஸ்டோன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டியான ஒரு விஷயம். நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல், நம்மளுடைய என்டையர் பாடியை மெயின்டைன் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஃபேமிலி, ஹஸ்பண்ட், சில்ட்ரன், இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இவங்களை நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து பார்த்துக்கணும். இதில் ஏதாவது ஒன்றுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் அது நம்மளுடைய லைஃப்பை மேஜராக அஃபெக்ட் பண்ணும். செகண்ட் வந்து அந்த கிராவல்ஸ், குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் போட்டாங்கள்ல, அது உங்களுடைய ஜாப், கெரியர், கார், ஹவுஸ், சோஷியல் இன்ட்ராக்ஷன் எல்லாமே அதுவும் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதுவும் இருக்கும்போது ஒரு பாஷ் லைஃப் நம்மளால் லீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து அந்த மண், அந்த தண்ணிலாம் வந்து சின்ன 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 ஸ்டஃப். பட் இதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு அந்த ஜார் எடுத்து நம்ம மண்ணை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய கற்கள் போடுறதுக்கு இடம் இருக்காது. அது மாதிரி நம்மளில் பல பேர் சின்ன 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 விஷயத்துக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து, அதுக்கு அன்வான்ட் ஃபீலிங்ஸ் கொடுத்து பெரிய விஷயத்த மிஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம எல்லாரோடையும் பெரிய சக்ஸஸ் பார்க்க முடியும். எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த திங்கை கிவ் அப் பண்ணவே கூடாது. நம்ம ஃபேமிலி, நம்ம சில்ட்ரன், நம்ம லைஃப் பார்ட்னர், நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த், நம்ம மென்டல் ஹெல்த். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரையரைஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண பழகிக்கிட்டோன்னா நம்ம நினைக்கிறதோட ஒரு பெரிய ஹைட்டுக்கு ரீச் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண போகிறோன்னா கரெக்டாக அது பிளானிங் பண்ணணும். பிளான் இனிஷியலாக பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் எத்தனை நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 86,400 செகண்ட் இருக்குது. அதை நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம்? மார்னிங்
நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, மார்னிங் 5 o'clock நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா அந்த டேவை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதுலேருந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஃபோக்கஸ்டாக எந்த ஒர்க் எடுத்தாலும், இப்போ ஒரு ஒர்க்கிங் விமன்னா கிச்சனுக்கு போனால் அந்த 2 hours முடிக்கணும்னா அந்த 2 hours வந்து we have to disconnect ourselves from our mobile or any gadgets. அப்படி நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா அந்த 2 hours அப்புறம் நம்ம கிச்சனுக்கு போகணுங்கிற நெசசிட்டியே இருக்காது. that would be more than enough. அதை விட்டுட்டு entire டேவும் we are just spending inside the kitchen and wasting our time. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பீப்புள் இருக்கட்டும், அதிகமான டைம் வந்து கேஜெட்ஸ்லையோ அன்வான்ட் திங்ஸ்லையோ இல்லை அன்வான்ட் கான்வர்சேஷன்லையோ ஈடுபடுறதுனால அவங்களுக்கு சில லேகிங் இருக்கும். நம்ம வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு எழுதலாம், எந்தெந்த விஷயத்த நம்ம லேக் ஆகிறோம், எந்தெந்த விஷயத்த நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், எந்தெந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ப்ரைம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு இருக்கும், அது இமீடியட்டாக முடிக்கணும்னு இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த ஒர்க்கெல்லாம் இம்பார்ட்டண்டாக முடிச்சுட்டு போயிடும். சிலது வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்கும், அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து முடிக்கலான்னு இருக்கும், மாடரேட். அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். சிலது இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்காது, அவசரமாகவும் முடிக்கணும்னு இருக்காது. பட் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி முடிக்கணும். டைம் வந்து நம்ம கோல்டு கூட ஈஸியாக வாங்கிடலாங்க. பட் டைம் இன்னைக்கு போயிடுச்சுன்னா நேற்று போன டைம் இன்னைக்கு வாங்க முடியாது. நம்ம வாழ்கிற ஒரு நிமிஷமும் வந்து ப்ரெஷியஸ். நிறைய பேர் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த நிமிஷம் கூட உயிரை காப்பாற்ற முடியாமல் அந்த டைம் அந்த டியூரேஷன் உயிர் இழந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அந்த டைமை வந்து அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் பேசி அன்வான்ட் மெசேஜ்லாம் நம்ம பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வேஸ்ட் பண்ணுறதுனால நம்ம எந்த ஒரு விஷயமே அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது. ஏதாவது நீங்கள் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களை நீங்களே ரெக்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி ரெக்ரியேட் பண்ணணும், எப்படி நம்மளுக்கு ஸ்பேஸ் உண்டாக்கணும், எப்படி நம்ம வந்து சரௌண்டிங்ஸை கொண்டு வரணும், நம்ம ஃபேமிலி எப்படி உருவாக்கணும், நம்மளோட கெரியரை எப்படி உருவாக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும்னு உங்களுக்குங்களே நீங்கள் பிளான் பண்ண பழகுங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் அந்த ஹார்டை நம்ம எப்படி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, எழுதுங்க. எப்போவுமே இப்போ நாங்களாம் ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். ஒரு பெரிய ஹியூஜ் எம்ப்ளாயை வச்சு ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பயங்கர பிளானிங் போட்டுருவாங்க. அக்கார்டிங்லி வி ஆர் ஒர்க்கிங். ஒரு பிளான் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது மேஜர் சக்ஸஸ் வரும். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் டாஸ்க். அதை நம்ம கரெக்டாக பண்ண பழகிட்டோன்னா என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம். This is what I wanted to convey to you all. Hope you enjoy this session. We'll meet up in fabulous topic in next video. And signing off from Saranya Suresh. Please subscribe our channel. Click bell icon. Thank you.